அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு விவசாயிகளின் உண்மையான தேவைகள் என்னென்ன என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சி ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு எஸ்.கே. மதிவாணன் அவர்கள். திரு மதிவாணன் அவர்கள் காரைக்காலை சார்ந்த ஒரு முன்னோடி விவசாயி ஆவார். வணக்கம் திரு மதிவாணன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்களுடன் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி. கேள்வி நேரம் மற்றும் இதர கலந்துரையாடல் விவாதங்கள் நடைபெற உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் தனது கருத்துக்களை தெரிவிக்க வந்துள்ள நமது நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். நெல் உற்பத்தியை இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக, உதாரணமாக ரேஷன் கடைகளுக்கு விவசாயிகளை நேரடியாக சப்ளை செய்தோமானால் நிச்சயமாக உழவர்களுக்கு லாபகரமான விவசாயம் இருக்கும் என்பதை ஆணைத்தரமாக அடித்துச் சொல்லுகிறார். இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு நமது பாராட்டுக்கள். இப்படிப்பட்ட சில புதிய திட்டங்கள் சீரமைத்தால்தான் திரு மதிவாணன் அவர்கள் கூறியது போல உழவர்களுக்கு லாபம் தரும் திட்டங்கள் தீட்ட முடியும் என்பதற்கு இந்த ஒரு கருத்து மிகவும் பயனுள்ள கருத்து என்று நான் கருதுகின்றேன். அதற்கு தகுந்த முயற்சிகள் விவசாய சங்கங்கள், அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து, அனைத்து கட்சியும் ஒருங்கிணைந்து விவசாயிகள் சார்பாக இப்படி செய்தால்தான் உழவர்களுக்கு லாபம் கிட்டும் என்கின்ற கோரிக்கையை அரசாங்கத்தின் முன் வைத்து மகசூல் பெறும் அத்தனை நெல்லையும் ரேஷன் கடையை கொள்முதல் செய்து நியாயமான லாபம் தரக்கூடிய விலை உழவர்களுக்கு தரும்படி கேட்பது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. இது செயல்படுத்த வேண்டும். இந்த செயல்படுத்துவதில் தான் அவர்களது நம் மக்களது திறமையே இருக்கிறது. யோசனைகள் 1000 கூறலாம், அது செயல்படுத்துவது மிகவும் சிரமமானது. இரண்டாவது சொன்னார்கள், இறக்குமதி, குறிப்பாக பயிர் வகைகள் வெளிநாட்டுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இதை நாம் உற்று கவனித்தோமேனால் பல ஆண்டுகளாக குறிப்பாக இந்த பயிர் வகைகள் இறக்குமதி செய்யப்படுகிறது. அந்த பயிர் வகைகள் பெருக்குவதற்கு இங்கே கீழே திட்டங்கள் தீட்டப்படுவதே இல்லை. பயிர் வகைகள் பெருக்குவது மிகவும் சுலபமான ஒரு திட்டம். ஆனால் அதை பெருக்க விடாமல் இன்னும் சுயசார்பு இல்லை என்கின்ற நிலையை ஆர்டிபிஷியலாக, செயற்கையாக உருவாக்கி இன்னும் அதை இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட தவறுகள் திருத்தப்பட வேண்டும். இதற்கு தகுந்த விவசாய சங்கங்கள், அதற்கு தகுந்த அரசியல் கட்சிகள் போராடி அதை நிறுத்தி இறக்குமதி சுமையை குறைத்து நமது நாட்டிலேயே அந்த பயிர் வகைகள் பரப்பளவை பெருக்கி மகசூலை கூட்டி தன்னிறைவு பெற வேண்டும். அப்பொழுது விவசாயிகளுக்கு லாபம் நிச்சயம் பெறும். இப்படி பல திட்டங்கள் தீட்டி பயன்பெற செய்ய 1000 வழிகள் இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்த வேண்டும். வேளாண்மை துறை தரும் சலுகைகள் எல்லாம் அவருக்கு சரியாக கிடைத்திருக்கிறது என்று அவர் சொன்னால் மிக மிக மகிழ்ச்சி. ஆனால் மற்ற பகுதிகளிலே நிலைமையை பார்த்தோமானால் இந்த சப்சிடிஸ் இருப்பதே தெரியாமல் பல விவசாயிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தகவல் போய் சேருவதே இல்லை. அப்படியே தகவல் சேர்ந்தாலும் அதற்கு தகுந்தபடி முறையாக கிடைக்க யாரும் சின்சியராக உதவ முடியாத சூழலில் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு ஒன்று நானே சொல்லுகிறேன். நமது அனுபவத்திலே பாலி ஹவுஸ் கட்டுவதற்கு சப்சிடி இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். 50% தள்ளுபடி என்று சொல்லுகிறது. அதற்கேற்றபடி இந்த சலுகையை பெற நாம் வங்கியை நீங்கள் முதலிலே பணத்தை போடுங்கள் என்று சொல்ல, அதுவும் போட்ட பிறகு வேளாண்மை துறைக்கு சென்றால் நீங்கள் செய்து கொண்டிருங்கள் விவசாயத்தை, நாங்கள் எல்லாம் வந்து பார்த்துவிட்டு பிறகு அதை நாங்கள் அந்த சப்சிடி பெற்று தருகிறோம் என்று சொல்றார்கள். அதையும் அவர்கள் எழுத்து வடிவில் தருவதற்கு தயாராக இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்கிறது. நிறைய
இந்த சப்சிடிகள் வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கு வழங்கப்பட முடியாமல் கோடிக்கணக்கான ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றும் அது நிலவில் கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற்றுவதற்கு திட்டங்கள் தீட்ட வேண்டும். அதுபோக விவசாய கண்டுபிடிப்புகள், மிக மிக அருமையான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கின்றார்கள். ஆனால் அதை உழவர்களது தோட்டத்திலே செயல்படுத்துவதில்லை. வேளாண்மையை குழப்புகிறார்கள். ஒரு பக்கம் இன்ஆர்கானிக், ஒரு பக்கம் ஆர்கானிக், நஞ்சில்லா விவசாயம். இப்படி விவசாயிகளை குழப்புவது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயே டிபார்ட்மெண்ட்டே தெரியா இருக்கிறது. ஆர்கானிக் டிபார்ட்மெண்ட், இன்ஆர்கானிக் டிபார்ட்மெண்ட், ஆர்கானிக் உரங்கள், இன்ஆர்கானிக் உரங்கள். இப்படிப்பட்ட குழப்பங்கள் இல்லாமல் இப்படித்தான் விவசாயம் செய்ய வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முறைப்படுத்தும் வேளாண்மை திட்டம் அவசியம் தேவை. இன்னொன்று, விவசாயிகள் குறைகள் ஒரு பக்கம் அவர்கள் எடுக்காமல் லாபம் சரியாக ஈட்ட முடியாது. ஆனால் வேளாண்மை பட்டதாரிகள் சரியாக பயன்படுத்தப்படுவது இல்லை. நமக்கு ஒரு நோய் என்று சொன்னால் நாம் முழுமையாக போய் டாக்டரிடம் சரணடைந்து விடுகின்றோம். அவர்கள் காப்பாற்றி அனுப்பி விடுகிறார்கள். மிக எளிமையாக நான் சொல்லுகின்றேன். அதேபோல் உழவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முழு மனதோடு வேளாண்மை பட்டதாரி அந்த கல்வி கற்றவரை அணுகி 100க்கு 100 அவரையே சார்ந்து நின்றால் நிச்சயமாக விதைப்பிலிருந்து அறுவடை வரைக்கும் விஞ்ஞான முறையிலே தகவல் தர தயாராக இருக்கின்றார். ஆனால் உழவர்கள் அவர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை என்பது நான் கண்ட அனுபவம். எனவே வேளாண்மை பட்டதாரிகளை உழவர்கள் முறையாக பயன்படுத்தினால் நிச்சயம் அவர்கள் லாபம் ஈட்டுவதற்கு தகுந்த வேளாண்மை நுணுக்கங்கள், தகுந்த வேளாண்மை வணிக ரீதியிலான லாபம் பெறுவதற்குண்டான வழிகள் அனைவரும் அவர்கள் தேவர்கள். இதற்கேற்றபடி திட்டங்கள் தீட்ட வேண்டும். விவசாயிகளுக்கு வேளாண்மை அதிகாரிகள் சொல்லித்தான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற சட்டத்தை திருத்த வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் நிச்சயம் வேளாண்மை என்பது லாபம் ஈட்டும் தொழில் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. 70களிலே நான் உடுமலைப்பேட்டை பக்கமெல்லாம் செல்லும் பொழுது அப்பொழுது பருத்தி அதிகமாக பயிரிட்டார்கள். அப்பொழுதெல்லாம் மகசூல் ஒரு ஏக்கருக்கு 17 குண்டால் 18 குண்டால் என்று எடுத்து மிக அதிகமாக லாபப்படுத்திக் கொண்டார்கள். ஒரு குண்டாலுக்கு 2000 ரூபாய் என்று அப்பொழுதே அவர்கள் லாபம் ஈட்டி, ஆனால் ஒழுங்காக விவசாயம் செய்ய மாட்டார்கள். பரிந்துரை 2 மூட்டை தான் ஒரு ஏக்கருக்கு என்றால் 10 மூட்டை போடுவான். சொன்னால் கேட்க மாட்டார்கள். உங்களுக்கு நீ என்ன வேளாண்மை படித்து விட்டு வந்திருக்கிற, செய்வது நாங்கள், எங்களுக்கு தான் தெரியும், 2 மூட்டையெல்லாம் பத்தாது, இப்படி போட்டு 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 அதே போல பூச்சி மருந்து வாரத்தில் 3 ஸ்ப்ரே அடிப்போம் இப்படி என்று பெருமை பேசி இப்படி பேசி பேசி காலகட்டத்தில் அந்த மண்ணை நாசமாக்கி எல்லாமே நாசமாக்கி இன்றைய தினம் 5 குண்டால் எடுக்கக்கூடிய தகுதி இல்லாத பூமியாக மாற்றப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட தான் தோன்றித்தனமான விவசாயங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அப்படியெல்லாம் நிறுத்தப்படும் பொழுதுதான் முறையான விவசாயம் உழவர்களால் செய்ய முடியும். அப்படி செய்யப்படுகின்ற பொழுதுதான் உழவனுக்கு லாபம் ஈட்ட முடியும். உழவன் லாபம் ஈட்ட முடியும். லாபகரமான தொழில் வேளாண்மை தொழில் தான். ஆனால் அதை முறைப்படுத்தினால்தான் லாபம் ஈட்ட முடியும் என்கின்ற இந்த கருத்தினை சொல்லி இன்றைய தினம் உழவன் பிரச்சனைகளை சொன்ன மர்ஜிவானன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துகளுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு கே ராசு அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது திரு மதிவாணன் அவர்கள் விவசாயத்தில் லாபம் இல்லை என்ற போதிலும் தொடர்ந்து, அதாவது இயற்கை விவசாயத்தை கடைபிடித்து வருவது பாராட்டுக்குரியது. அதே சமயத்தில் அருகாமையில் உள்ள உழவர், அதாவது ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் எல்லாம் நல்ல சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியில இவங்களும் ஒரு உறுப்பினரா சேர்ந்துக்கலாம்.
சேர்ந்துக்கிட்டாக்கா என்ன இவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு, அந்த கிடைக்கக்கூடிய லாபம் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு இது சஜஷன், நல்ல ஒரு அருமையான சஜஷன் சொன்னாங்க. அதாவது வந்து நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல கொடுக்கக்கூடிய அரிசியை வந்து விவசாயிகிட்ட நேரடியா கொள்முதல் செய்து அதை வந்து நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல கொடுத்தா விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். அது அதாவது வந்து எம்எஸ்பி தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஏன் கேக்குறீங்க? அது தேவையில்ல, இப்படி செஞ்சா இது நல்லா இருக்கும் அப்படின்ற. அதாவது மினிமம் அதுவும் தேவைதான், இதுவும் தேவைதான். மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்றதும் வந்து அது ஒரு தேவை. அதே சமயத்துல வந்து இந்த மாதிரி வந்து சிஸ்டத்தை வந்து அதாவது அரிசியா கொடுத்து அதுல வந்து வரக்கூடிய லாபம் வந்து விவசாயி கிடைக்கிறதுன்றது வந்து அதுவும் தேவைதான். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து இன்னைக்கு இடுபொருட்களுடைய விலை வந்து 10 மடங்கு அதிகமா இருக்கு. அப்ப இருந்ததுக்கு இப்ப வந்து விலை அதிகமா இருக்கு. ஆனா வந்து பிரைஸ் கிடைக்கக்கூடிய பிரைஸ் ப்ராடியூஸுக்கு வந்து கிடைக்கக்கூடியது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இடுபொருட்களுடைய விலையை குறைக்கிறதுக்கும் வந்து அது வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் வந்து செய்யும்போதுதான் அது இன்னொரு முக்கியமான கருத்து வந்து என்னன்னா, அவங்களுடைய ஆதங்கம் அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஏன் வந்து எவ்வளவு லேண்ட் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு லேண்ட்ஸ் இருக்கு, அது வந்து எவ்வளவு பேருக்கு வந்து கன்சியூம் பண்றதுக்கு வேண்டிய அனைத்து, அதாவது வந்து அது காய்கறிகளாக இருந்தாலும் சரி, பயிர் வகைகளாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து பழ வகைகளாக இருந்தாலும் சரி, அல்லது சிறுதானியங்களாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் எவ்வளவு தேவைன்றதை ஈஸியா கால்குலேட் பண்ண முடியாதா? எதுக்காக வந்து அவங்க இறக்குமதி செய்யணும்? இது வந்து உண்மையிலே வந்து அரசாங்கம் வந்து அது வந்து திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். இது வந்து அதாவது செயற்கையா வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிபிஷியலா வந்து கிரியேட் பண்ணி தான் இறக்குமதி நடந்துகிட்டு இருக்குன்னு தான் நினைக்க வேண்டியது. ஏன்னா இது வந்து நம்ம திட்டமிட்டு செயல்படாம நமக்கு தேவையான எவ்வளவு பயிர் வகைகள் தேவை, எவ்வளவு வந்து எண்ணெய் வித்து தேவைன்றத வந்து நம்மளால வந்து சரியா வந்து கணக்கு பண்ண முடியாம இல்லை. அதாவது வந்து செயற்கையாவே வந்து தேவையை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதை வந்து இறக்குமதி பண்றோன்ற ஒரு நிலைமையதான் வந்து இருந்துகிட்டு இருக்குன்றத நினைக்க வேண்டியிருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாத்துறதுக்கு வந்து விவசாய சங்கங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு தேவை, விவசாய சங்கங்களுடைய கூட்டு முயற்சி தேவை. அவங்க வந்து எந்தெந்த முறைகள்ல வந்து அரசுக்கு எடுத்து சொல்லணுமோ அதை வந்து ஒரு அசம்பிளில பேச சொல்றதோ, அல்லது வந்து இவங்களுடைய கருத்துக்கள் வந்து அங்க வந்து பிரதிபலிக்கணும். அசம்பிளிலையும் பிரதிபலிக்கணும், பாராளுமன்றத்திலையும் பிரதிபலிக்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து செயல்படுத்துறதுக்கு, அதை வந்து சட்டமா கொண்டு வரத்துக்கு உரிய இடம் வந்து 1 அசம்பிளி, 2 வந்து பார்லிமெண்ட். இது எல்லாருக்கும் தெரியும். இத வந்து இதுக்கு வந்து இவங்க வந்து முயற்சி பண்ணணும். இப்ப அவர் வந்து நண்பர் மதிவாணன் சொல்ற கருத்துக்கள்லாம் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள், செயல்படுத்துவதற்கு உகந்த கருத்துக்கள். ஆனா இத வந்து அரசாங்கத்துக்கு எந்த முறையில வந்து இதை வந்து நாம அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணி அதை வந்து செயல்படுத்துவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது இந்த விவசாய சங்கங்களால தான் முடியும். மற்றவங்க யாரு நினைச்சாலும் முடியாது. விவசாய சங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு பல சங்கங்கள் இருக்கு. விவசாய சங்கங்கள் பிரிஞ்சு கிடக்கு. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து விவசாயிகள் ஒற்றுமையா இருந்தா எல்லாமே செயல்படுத்த முடியும். அதே சமயத்துல வந்து மானியம் எல்லாம் எதுக்குன்றாங்க. மானியமும் தேவை, அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸும் தேவை, விவசாயிகளுக்கு திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு மானியமும் தேவை, அதாவது இடுபொருட்களுடைய விலையை குறைக்கணும், அதுவும் தேவை. இதெல்லாம் எல்லாமே வந்து ஒன்னா சேர்ந்து வந்தாதான் விவசாயிகளுக்கு வந்து லாபம் கிடைக்கும். எல்லாத்தையும் விட தொழில்நுட்பங்களை வந்து, அதாவது அந்த அண்ணன் வந்து திரு கந்தசாமி அவர்கள் சொன்னது போல முறைப்படுத்தி விவசாயத்தை செய்ய வேண்டும் என்பதுதான். தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கக்கூடிய அந்த விவசாயத்தை செய்ய வேண்டும். அவர் வந்து மதிவாணன் வந்து என்ன சொன்னாரு, நண்பர் சொன்னது வந்து, நான் வந்து எந்த விதமான ஒரு செயற்கை உரம்
அது ஒரு இதோ எந்த செயற்கை உரங்களும் நான் போடுறதே இல்லை. அப்ப அது சிக்கனமான ஒரு முறைதான். ஆனா வந்து விவசாயி வந்து லாபம் எடுக்கணும்னு சொன்னாக்கா அவர் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து செயற்கை உரங்களை பயன்படுத்தினாதான் அவருக்கு வந்து மகசூல் கூடன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லைன்னா இன்னைக்கு ஆர்கானிக் விவசாயம் எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம் சொல்லிட்டு நாம வந்து சுத்தமா அவர் வந்து கொஞ்சமா குறைச்சு போடணும். அதாவது ஒரு மூட்டை யூரியா போடுற இடத்துல ஒரு 10 கிலோ அதை வந்து 10 கிலோவா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு 3 முறையா போடணும். ஒரே டைம்ல மூட்டை கடைகளை கொண்டு போய் போட்டு விவசாயிகள் வந்து எல்லாமே வந்து ஓவர் டோஸ். அது வந்து இந்த பூச்சி மருந்துகளை உபயோகப்படுத்தினாலும் அதிகமா உபயோகப்படுத்துறது. இதுக்கு வந்து அரசு அலுவலர்களுடைய அதாவது வேளாண் அதிகாரிகளுடைய ஆலோசனைகளை கேட்கறது இல்லை. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் விவசாயம் தெரியும்னா அவர் ஜெயச்சந்திரன் சார் தான் சார் காரணம். ஜெயச்சந்திரன் சார் நீங்க ஜெயச்சந்திரன் வந்து சொன்னீங்க இப்ப நீங்க சொன்ன எல்லா கருத்துக்கு எல்லாமே வந்து உண்மையிலே வந்து செயல்படுத்தக்கூடியதுதான், முடியாது கிடையாது. ஆனால் அனைத்து விவசாய சங்கங்களும் ஒன்றிணைந்து அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெமோரண்டம் தயாரித்து கொடுத்து அது வந்து அந்த குரல் அந்த மெமோரண்டம் சட்டசபையிலே ஒலிக்கப்பட வேண்டும், அதே சமயத்திலே பார்லிமெண்ட்லே ஒலிக்கப்பட வேண்டும். அப்படி நடந்ததுன்னா இறக்குமதிகள் நீங்க சொல்லக்கூடிய இறக்குமதிகள் குறையும். அதே சமயத்துல வந்து நீங்க சொல்லக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அருமையான அழகான கருத்துக்களை எல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நண்பர் ஜோ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நண்பர் திரு பி சிதம்பரம் அவர்களை பேச அழைக்கிறேன். திரு சிதம்பரம் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். திரு மதிவாணன் அவர்கள் நிறைய கருத்துக்கள், பயனுள்ள கருத்துக்கள் அனைத்துமே. எதுலையுமே நம்ம இந்த கருத்துக்கள்ல மாறுபட்ட கருத்துக்கள் நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில இதை நான் சொல்லிடுறேன். இப்ப வந்து எஃபிஓ பத்தி நிறைய சொன்னாங்க, அப்ரிசியேட் பண்ணி, அது உண்மைதான். இப்ப சைனாவுல பாத்தீங்கன்னா கிராப் பிளானிங்னு இருக்கு. ஒரு விவசாயி ஒரு விவசாயி வந்து 1.25 ஏக்கர் தான் வந்து நெல் சாகுபடி பண்ணணும், அதுக்கு மேல பண்ணக்கூடாது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி நம்ம இதுலயுமே அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பயிர் வச்சுக்கலாம். எல்லா மாவட்டத்திலும் எல்லா பயிர் நம்ம எடுக்க முடியாது. டெல்டா டிஸ்ட்ரிக்ட்னா இவ்வளவு ஏரியா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு மக்கள் இவ்வளவு பாப்புலேஷனுக்கு இப்போ நம்ம கிட்டத்தட்ட 400 கிராம் வேணும் அது சிறுதானியங்கள். அந்த அளவுல பிளான் பண்ணி ஏரியா ரெஸ்ட்ரிக்ஷன். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இவ்வளவு பயிர் வரும்னு உறுதியா சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா வரக்கூடிய மழையளவு, இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பொசிஷன், வாட்டர் ரிலீஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் சொல்லணும். பட் அசியோட எங்க இருக்குங்கிறது நம்ம ஓரளவுக்கு பிளான் பண்ணிட்டு எந்தெந்த மாவட்டத்துல எவ்வளவு விவசாயிகள் செய்ய போறாங்கிறது இந்த ஒப்பந்த பண்ணைன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் 2019 வந்துச்சு. அது அப்படியே ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. அது நிறைய நாங்க கூட ப்ரொபோசல்ஸ் எல்லாம் கொடுத்தோம். அதனால விவசாயிகள் வந்து இப்ப ஆல்ரெடி ஒரு ப்ரொபோசல்ஸ் இருக்கு. சங்கத்துல எல்லாம் கூட கேட்டாங்க, இந்த ரேஷன் ஷாப்ல வந்து தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம், ரேஷன் ஷாப் மூலம் கொடுக்கலாம்னாங்க. அது இந்த வேல்யூ அடிக்ஷனா விவசாயிகளே பண்ணி கொடுக்கும்போது அதை வாங்கிக்கலாம். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அவர் சொன்னது கரெக்ட் தான். ஆக்சுவலா பார்த்தா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் 1.5 மடங்கு நம்ம உற்பத்தி செலவு கூட கூட்டி கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஆண்டுக்கு ஆண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எம்எஸ்பியோட ஒரு சொல்ல கருத்து, நல்ல கருத்து. இது அரசனுடைய கவனத்துக்கு நாம எடுத்துடலாம். ஒண்ணு, எல்லா பயிர் வகைகள், நெல், எண்ணெய் வித்துக்கள் எல்லாத்துக்குமே நம்ம ஏரியா ஃபிக்ஸ் பண்ணி கிராப் பிளானிங் ஃபிக்ஸ் பண்ணி விவசாயிகள் தான் இந்த மாதிரி செய்யணும். ஈவன் காய்கறிகள், வாழை, வெங்காயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தந்த ஏரியாவில் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய மாவட்டங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டோட்டல் ஏரியா எந்தெந்த மாவட்டத்தில் செய்யறங்கிறத நம்ம பண்ணிக்கிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து முக்கியமா எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும் விவசாயிகள் வந்து அதிலிருந்து மாறக்கூடாது.
இப்ப எப்படி கரும்பு சுகர் ஃபேக்டரிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 18 சுகர் ஃபேக்டரிஸ் கோஆபரேட்டிவ்ல இருக்கு, பிரைவேட்லயும் இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் கேன் ஏரியான்னு வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 4000 டன்னா 6000 டன்னா 12,000 டன்னா அவங்க கிராப் வந்து நல்ல ஒரு தண்ணி வசதி இருக்கிறவங்க பதிவு பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய இது க்ரஷிங் சீசன் அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சு போறாங்க. அதை அவங்க பிளான் பண்ணி போய்க்கிறாங்க. மழை குறையாம இருந்தா வறட்சி இல்லாம இருந்தா அதை அச்சீவ் பண்ணிக்கிறாங்க. 10% சுகர் ரெக்கவரியோட பண்றாங்க. அந்த மாதிரி எப்படி கரும்புக்கு ஃபேக்டரிஸ் பண்றாங்களோ அதே மாதிரி மற்ற பயிர்களுக்கு நம்மளுடைய மாநிலத்தினுடைய உணவு தேவை என்ன அப்படிங்கிறத பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா இதுக்கு விவசாயிகளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. சொல்லிட்டு வேற பயிருக்கு போயிட்டோம்னா அப்புறம் அந்த பயிரினுடைய இது குறைய ஆரம்பிக்கும். வெங்காயம் நம்மளுடைய அதிகமான தேவை. வெங்காயத்தினால பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருது. மினிமம் பிரைஸே அதிகமாக போகுது, குறையுது. மேக்சிமம் பிரைஸே அதிகமாக போகுது. பல்வேறு இடர்பாடுகள். கன்சியூமருக்கும் ஒரு பேர்டன் இருக்காது, விவசாயிகளுக்கு ஒரு பேர்டன் இருக்காது. ஆவரேஜ் பிரைஸ் போயிட்டா. அதே மாதிரி காய்கறியில முக்கியமாக தக்காளி, அதுல வித்தியாசம் இருக்கு. எண்ணெய் வித்துக்கள் இன்னைக்கு மிளகாய் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு போயிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு பயிர்லையும் நம்ம இது பண்ணலாம். முக்கியமான ஒரு 5-6 பயிரில் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணோம்னா இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கோ அல்லது கிராப் பிளானிங் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு தேவையோ அதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது நல்லா இருக்கு. அடுத்து இன்னொரு கருத்து சொன்னாரு, இன்சூரன்ஸ். அது ரொம்ப அவசியம். இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சினால பல்வேறு காரணங்களால மழை அளவு அதிகமாகுதா குறையுதா, கிராப் டேமேஜ் நம்ம போன வருஷம் பார்த்தப்ப டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல அவ்வளவு பாதிப்பு இருந்துச்சு. அந்த வெள்ள பாதிப்பு வந்து மழை பெஞ்சு பயிர் வந்து நெல்லெல்லாம் முளைச்சு போச்சுன்னு சொல்லி இன்னும் கூட. அதனால இன்சூரன்ஸ் வந்து 100% விவசாயிகள் பண்ணணும். லோன் வாங்கும்போதோ சொசைட்டிலேயோ விவசாயிகளை தானா வந்து அதை செஞ்சு. வாழையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த ஒரு பயிரை வேல்யூ அடிக்ஷன் மதிப்பு கூட்டுதல் செஞ்சு ரேஷன் கடையிலையோ மூவ்மெண்ட்டோ ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுக்கு போற மாதிரி சேனலைஸ் பண்ணிட்டோம்னா கன்சியூமர்ஸுக்கும் ப்ராப்ளம் இருக்காது, விவசாயிகளுக்கு இருக்காது. உற்பத்தி செலவு அடிப்படையிலான ஒரு விலை நிர்ணயம் அது பண்ணிட்டோம்னாலும் நல்லா இருக்கும். நிறைய கருத்துக்கள் ஷேர் பண்ணாங்க. விவசாயம் வந்து இன்னைக்கோட நின்று போற தொழில் இல்லை. அது மக்களுக்கு உணவு தேவை இருக்கிற வரைக்கும் விவசாயம் தொடர்ந்தா இருக்கணும். அதனால விவசாயிகளுக்கு வந்து லாபகரமான கொண்டு வரணும்னா அவர் மதிவாளன் சொன்ன நிறைய கருத்துக்களை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும். அப்பதான் வந்து அது நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கிறது என்னுடைய சில பணிவான கருத்துக்கள். அதனால விவசாயிகள் இன்னொன்னு என்னன்னா, உற்பத்தியான உடனே கொண்டு விற்கிறது, அதை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணிதான் எல்லாமே விற்க. ஆட்டி எண்ணெயை கூட உற்பத்தி பண்ணலாம், செக்கு எண்ணெய்னா அந்த மாதிரி. அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு விவசாயம் வரணும். அதுக்கு முக்கியமான பேஸ் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப்ல எல்லாம் கண்டிப்பா ஏதோ ஒண்ணுல எல்லா ஒரு விவசாயி மெம்பரா இருந்து அதை நல்லா செய்யணுங்கிறது பண்ணிட்டோம்னா கவர்மெண்ட்டுக்கு ஈஸியா அதை சப்ளை பண்ணலாம். ரேஷன் கடையில் வைக்கிறாங்கன்னா எந்தெந்த எப்பியோவில் எவ்வளவு இது பொள்ளாச்சின்னா அங்கே தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கலாம். கடலை எண்ணெய் வேணும்னா நம்ம விழுப்புரம் அந்த நம்ம பொட்டன்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வாங்கிக்கலாம். நெல் வேணா அவர் 50 ரூபாய்க்கு சொன்னார்ல, அந்த மாதிரி நெல் வேணா அரிசியை அந்தந்த மாவட்டத்தில் வாங்கிக்கலாம். அது எப்பயோ வந்து அது பிரைவேட் மில்லோ என்கேஜ் பண்ணி அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டு வாங்கிட்டோம்னா ஃபுல்லா ரேஷன் கடையிலேயே பொருட்கள் வாங்குற மாதிரி கொண்டு வந்துடணும். பப்ளிக்கு வெளிக்கடையில போய் வாங்குறது, நெல்லை ஸ்டோர்ல வாங்குறது, அங்க வாங்குறதெல்லாம் இல்லாம ரேஷன் கடைக்கு போனா எல்லா பொருளுமே கிடைக்குது. விவசாயிட்டு என்னென்ன இருக்குதோ அதையும் வேல்யூ அடிக்ஷன் பண்ணி வாங்கி விட்டா இந்த ஒரு சேனலைஸ் ஆயிடு. விவசாயிகளுக்கு அந்த பிளக்சுவேஷன் இருக்காது, நஷ்டம் ஏற்படாது. கன்சியூமர்ஸுக்கு ஒரு நல்லதா இருக்கு. ரேஷன் கடையை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இது எப்படி கரும்புனா பொங்கல் டைம்ல விவசாயிகிட்ட வாங்கி கரும்பு கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வேளாண்மை துறை கோஆபரேட்டிவ் எல்லாம் அந்த மாதிரி மற்ற பயிர்களுக்கு நம்ம பண்ணி இது பண்ணணும். இந்த அளவுக்கு குடோன் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணணும். வேளாண்மை விற்பனை துறையோட லிங்க் பண்ணி எப்பிஓவி நல்லா டெவலப் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை விரைவில் தீர்க்கப்படும். அதுக்கு விவசாயிகளுடைய முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை. இது என்னுடைய சிறிய கருத்துக்கள். மேற்கொண்டு கருத்துக்கள் இருப்பி நம்ம ஷேர் பண்ணுறோம். மிக்க நன்றி. திரு சிதம்பரம், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கும் தங்களது மேலான கருத்துக்களை தெரிவித்தமைக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து டாக்டர் என் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் சார். கருத்துக்கள்னு பார்த்தா என்னன்னா, ஒவ்வொரு
ஒவ்வொரு ஒவ்வொரு தாலுகாலையும் ஒரு விவசாய டெப்போ இருக்கு, ஏடி இருக்காரு. அப்கோர்ஸ் முந்தி ஒரு ஏடிஏவும் 5 ஏவும் இருந்தாங்க. இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு ஏடிஏ தான் குத்து வச்சு உட்காந்துருக்காரு. சரியா? என்ன இது ஒரு இதர் இல்லாட்டாலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு கேவிகே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா போனவங்க தான் போறாங்களே தவிர புதிதா யாரும் போய் கேட்கறது இல்ல. அதாவது கடை விரித்தார் எடுப்பார் இல்லைங்கிற மாதிரி பாரதியார் பாடின மாதிரி தடை விரித்தும் எடுப்பார் மாதிரி தான் பாரதிதாசனும் பாடினாங்க. கடை விரித்தார் மாதிரி. அது மாதிரி விவசாயிகள் நம்ம கந்தசாமி சார் சொன்ன மாதிரி பயிர் போடுவதற்கு முன்பே 15 கழிச்சு நெல் போட போறேன்னா அருகில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்திலேயோ கிருஷி விஞ்ஞானத்துல போய் கேட்கலாம். அல்லது விவசாய ஏடிஏ மட்டும்தான் இருந்தாலும் அவரை கொஞ்சம் எங்கேயோ மீட்டிங் போகாம இருந்து எங்கேயோ ஆத்மா திட்டத்துக்கு மீட்டிங் போயிருப்பாங்க, அதை கேட்கலாம். இது போக ஆத்மால ஒவ்வொரு பிளாக் ஒவ்வொரு தாலுக்காவிலையும் ஒரு மீட்டிங் எங்கேயோ நடக்குது, ஏதோ ஒரு வில்லேஜ் நடக்குது. அதை கொஞ்சம் ஆர்வமா கலந்துக்கிட்டாங்கன்னா நிறைய செயல்பாடுகளை தெரிந்து கொள்ளலாம். அது போறது கொஞ்சம் விவசாயிகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ போறதில்ல, அதிகம் போறதில்ல, கஷ்டப்பட்டு நடத்துறாங்க. இது மத்திய அரசு திட்டத்துல ஒரு டெம்பரரி ஸ்டாஃபா ஆத்மாத்துல பிடிஎம் ஏடிஎம்லாம் இருக்காங்க. அவங்க ரெகுலரா மீட்டிங் எடுத்துறாங்க. அதை விரும்பி போனாங்கன்னா சில விஷயங்கள் தெரியும். அடுத்து இதை பார்த்துக்கணும். அடுத்து என்னன்னா விவசாயிகள் பொதுவா எந்த பயிரை நம்ம எளிதாக போட முடியும், இது அந்த காலத்துல இருந்து அப்படித்தான். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு தேதியில விவசாயிகள் பருத்தி விவசாயிகள் என்ன கேட்காங்கன்னா, பருத்திய எடுக்கிறதுக்கு ஆளெல்லாம் இல்லை, அதனால மிஷின் வச்சு எடுக்கிற மாதிரி ரகம் வேணும்னு கேட்கறாங்க. இப்ப இது ஒரு விவசாய தேவை. அதுக்காக தான் ஆக்சுவலா பழைய காலத்துல ஒரு 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 ரகம் ஒண்ணு உண்டு, அந்த ரஷ்யன் வெரைட்டி PRS 72ங்கிறது ரஷ்யாவில இருந்து பிடிங்கிட்டு வந்தது, தெரியாம எடுத்து வந்தது. அது ஒத்த குச்சியா வளரும், காய் யூனிஃபார்ம் காரம். அது மாதிரி SUPR 3 ஒரு மூணு பரியில வந்துடும். SUPR 3 இதை விட ஒரு பரியில வர்ற மாதிரி தேவைகள் விவசாயிகள் இருக்கு. ஏன்னா மிஷின் வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணோம், எங்களால இது பண்ண முடியாதுங்கிறாங்க. அடுத்து இன்னொன்னுன்னா சில பல பாலிசி மேட்டர் விவசாயிகளுடைய இதனால என்ன சில பிரச்சனைகளுக்கு சில நன்மைகள் கிடைக்காம போச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா பிடி காட்டன் ஒண்ணு, பிடி காட்டன் போட்டா மண் மலடா போயிடும், ஆடு மாடு செத்து போகும், குட்டி போடாது, இப்படியெல்லாம் சொல்லி ஒரு பிரச்சனை கிளப்பி அரசாங்கம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பிடி காட்டன் ஆராய்ச்சியை நிப்பாட்டிட்டாங்க. பிடி காட்டன் வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. ஆனா கம்பெனி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், குஜராத்ல இருந்து கல்கத்தா வரைக்கும் பிடி ஹைபிரிட் விக்கி. ஏன்னா பிடி ஹைபிரிட்னா விதை வாங்குறதுக்கு கம்பெனிட்ட போய் தான் ஆகணும். ஆனா ரகம் வேற, ஒட்டு விதை வேற, ரகம் வேற. நீங்க உடனே இந்த மலடுங்கிற வார்த்தை எல்லாம் கண்ணுக்கு போகுது. ரகம் நம்ம வயல்ல விளைஞ்ச பருத்திய கொஞ்சம் ஜின்னுல அரைச்சி அந்த விதையை யூஸ் பண்றது ரகம். அல்லது விதையுடைய விலை பிடி காட்டன் 450 கிராம் 864 ரூபா ஆகுது. ஏக்கருக்கு ஏறத்தாழ 1 கிலோ போடணும். அப்பனா ஒரு 1 கிலோவுக்கு கம்மியா போடலாம். இடைவெளி கரெக்டா போட்டா போடலாம். அதை அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இத MCU 5ல ஒரு பிடியோ இதோ வச்சிருந்தா விலை 75 ரூபாய்க்கு விற்கலாம். விதையாய் உற்பத்தி பண்ணினால், அத ரகமாக உற்பத்தி பண்ணினால் ஒரு 10ல் ஒருவங்க விலை தான் ஆகும். இத ஒரு அரசாங்க பாலிசி பிடி காட்டன் எல்லாம் வேண்டாங்கிறாங்க, மண் மலடா போயிரும். அதனால இப்ப யாருக்கு பலன்? விவசாயிக்கு பலன் இல்ல, கார்பரேட்டுக்கு தான் பலன். மறைமுகமா கார்பரேட்டை என்கரேஜ் பண்றதுக்கு ஒண்ணு வந்திருக்கு. அது யாரு செஞ்சாங்கன்னு தெரியல, அது கடவுளுக்கு தான் தெரியும். இதனால பிடில ரகம் உற்பத்தி பண்றதுக்கு இருந்தால் அதே பிடிய விலை கம்மியா விதையை வாங்கி போட்டுக்கலாம்ல, அந்த அதே ஈல்டு கிடைக்கும்ல, ரைட்டா? அதனால இப்ப என்ன விதை கூட பெற. அடுத்து என்னன்னா
விலை கூடனால அவங்களுக்கு செலவும் கூடுது. அந்த முட்டு செலவும்பாங்க, முட்டு செலவு, இந்த விவசாய செலவும் கூடுது. அதுல பிடி ரகம் நிறைய விவசாயிகள் பிடி ரகம் உற்பத்தி பண்ணா என்னன்னு கேக்குறாங்க. என்ன செய்ய முடியும்? நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? பிடி ரகம் உற்பத்தி பண்ணக்கூடாது, பிடில ஆராய்ச்சியே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுல பிடி காட்டன்ல வெரைட்டியை சிஐசார் வெளியிடுது, ஹைபிரிட கம்பெனி வெளியிட்டு எல்லாம் லாபம் பார்த்துட்டாங்க. 1வது ஜீனு 2வது ஜீனு 3வது ஜீன்ல வச்சு ஒரு லாபம் பார்த்துட்டாங்க. ஏன்னா இதுல பருத்தி ஆராய்ச்சி படுத்து போச்சு. இப்ப பிடி ரகங்களும் விற்பனைக்கு வர முடியல. நிறைய விவசாயிகள்லாம் விதை உற்பத்தி இப்ப மகாராஜபுரத்துல ஸ்ரீராம்னு ஒரு விவசாயி அந்த SVPR எவ்வளவு டன் கணக்குல விற்பாரு விதை. அவரு 40 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணி கடையில 64 ரூபாய்க்கு வாங்கி 75 ரூபாய்க்கு விற்பாங்க. அதான் அதை இருக்கட்டும் ஆரம்பித்திட்டோம். பட் இருந்தாலும் அந்த விதை உற்பத்தி எல்லாம் நிறுத்தப்பட்டது. ஒரு லாபகரமான இது உற்பத்தி பட்டது. வேணா சொல்லலாம் பிடி காட்டன் வெரைட்டிய உருவாக்க கூடாது அப்படின்னு வேணா ஒரு விவசாயி சொன்ன தேவை. இப்ப ஸ்ரீராமுல கேட்டா அதான் சொல்லுவாரு. சரியா? ஸ்ரீராமுல இந்த மீட்டிங் வர முடியல, அனுப்ப முடியல. அது ஒண்ணு. அடுத்து என்னன்னா, எல்லாத்துக்கும் ஐடியா நிறைய இருக்கு. அந்த ஐடியா வீடு வரைக்கும் வராது. சரியா? ஒரு டாக்டர்னா வீடு நோக்கி மருத்துவம் வரலாம். மருத்துவர்களே இப்ப எண்ணிக்கை கம்மியா இருக்கு, அரசாங்கத்துல இப்ப கம்மியா இருக்கு, அதனால இருக்கு. சரி, அதை பத்தி பேச வேண்டாம். நமக்கு தேவை இருக்கும் போது நம்ம அருகில் வேளாண்மை அலுவலகத்தையோ கிருஷி விஞ்ஞான கேந்திரான்னு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கு. இப்ப திருநெல்வேலியில தென்காசிக்கு ஒண்ணு இருக்கு, திருநெல்வேலிக்கு ஒண்ணு இருக்கு. சரி, ஆமா, தூத்துக்குடிக்கு ஒண்ணு இருக்கு, திருநெல்வேலிக்கு இல்ல. திருநெல்வேலிக்கு ஒரு கேவிகே கொடுங்கன்னு கேட்கலாம், ஒரு விவசாயி தேவை. அது வேணா எழுதிக்கங்க சார். திருநெல்வேலியில கேவிகே இல்லை. தென்காசியில ஏதோ ஒரு RVS கேவிகேன்னு இருக்கு. தென்காசியில ஏதோ ஒரு ஊர் மேல் ஏதோ ஒன்று இடத்துல இருக்கு. தூத்துக்குடிக்கு ஸ்கேடு கேவிகேங்கிறது நம்ம வாகைக்குளங்கிட்ட இருக்கு. திருநெல்வேலிக்கு கேவிகே இல்லைங்கிறத ரொம்ப இதா கேட்கறாங்க, விவசாயி கேட்கறாங்க. நம்ம பார்த்த விவசாயிகள் என்ன சார் அங்க இவங்க எங்க ஏரியா இல்லைங்கிற அது மாதிரி. அது ஒண்ணு. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டும் கேவிகே இல்லாத மாவட்டத்துக்கெல்லாம் கேவிகே கொடுக்கணும்னு நீங்க ஒரு விவசாயி தேவை சொல்லலாம். இருந்தா நாங்க பக்கத்துல கேட்டுப்போம்ல, இங்க இருந்து 60 கிலோமீட்டர் போக வேண்டாம்ல, திருநெல்வேலியில இருந்து 30 கிலோமீட்டர்ல வந்துச்சுன்னா எங்களுக்கு ஈஸியிலும் கேட்கறாங்க. அது ஒண்ணு. அடுத்து என்ன, தக்காளி மழை பெஞ்சா விலை குறையும், ஏன்னா தக்காளி விளையாது. சரி, விலை கூடும். மழை பெஞ்சா தக்காளி விலை கூடும். ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா தக்காளி அழுகி போகும், இது பண்ண முடியாது. அதுக்குதான் பாலி ஹவுஸ்ன்னு சொல்லி ஒன்ன உருவாக்கி நம்ம ஐலன் சார் உட்பட எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க போய் கேட்டா தலைமை எல்லாம் யாரு கேட்டா கொடுத்துதான் செய்வாங்க. திட்டங்கள் இருக்குது. இந்த 1 ஏக்கர் இப்ப உதாரணத்துக்கு 2 ஏக்கர்ல விளையக்கூடிய தக்காளிய 40 சென்ட்ல விளைய வச்சிடலாம். அந்த தக்காளி செடிய நம்ம தலை ஒசரத்துக்கு மேல 4 அடி வருஷம் குச்சி கட்டி நூலு கட்டி மேலே ஏத்திட்டு போனா தக்காளி ஒரு ஆளை ஆட்சி ஐயருமே சேர்ந்து 40 கிலோ பறிச்சிடலாம். ஒரு 4 செடி ஒரு வரிசையிலே பறிச்சிடலாம். இது பாலி ஹவுஸ் இருக்கு. ஆனா அத அவங்க ஏன் விரும்பலன்னு எனக்கு தெரியல. சரியா? அத யாரு தக்காளிய மழை காலத்துல விளைவிச்சு கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு விலை கிடைக்கும். வெயில் காலத்துல விளைவிச்சுக்கிறவங்க கிடைக்காது. இது இயற்கை. அது மாதிரி பருத்தியும் எல்லாரும் பருத்தி விலை கொண்டு பருத்தி போடுவாங்க. எல்லா வயலையும் பருத்தி வந்துச்சோம்னா பருத்தி விலை குறைஞ்சிரும். அப்ப இதை அடி வாங்கும். அது மாதிரி முந்தி ஒரு சமயம் பாத்தீங்கன்னா ஒரு 2002 எல்லாம் மக்காச்சோளம் வந்துச்சு. ஆடு கோழி தீவனத்துக்காக தேவைப்பட்டனால எல்லாம் மக்காச்சோளம் பண்ண பருத்தி ஏரியா குறைஞ்சிருச்சு. உடனே பருத்தி விலை கொடுச்சு. மறுபடியும் இங்க வந்த உடனே இது மாதிரி அது இயற்கை தான். விவசாயிகள் அவங்களுக்கு எது லாபமோ அதுதான் போடுவாங்க, எதை முடியுமோ அதுதான் செய்வாங்க. ரைட்டா? இப்ப அது மாதிரி அந்த விவசாய தேவையை பருத்திய மிஷின் மூலமா எடுக்கணும். இந்த நம்ம இது எடுக்கல, இந்த கம்பைன் ஹார்வெஸ்டர் இருக்குல்ல, அது மாதிரி எடுக்கிற மாதிரி ஒரு ரகம் உருவாக்கணும்னு மக்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறதுன்னு தெரிகிறது. அது மாதிரி ஆலோசனைகளை பயிர் போடுறதுக்கு முந்தையே கேட்டணும். ஒரு 15 நாளைக்கு முந்தையே கேட்கணும். அதாவது பொண்ணு குழந்தை உண்டாச்சுன்னா குழந்தை உண்டான உடனே எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், எந்த டாக்டர் போகணும் முதல்ல டிசைட் பண்ணணும். பிரசவத்து அன்னைக்கு போய் யோசிச்சுக்கிட்டு எந்த ஆஸ்பத்திரி போகணும் கேட்க முடியாது. அது மாதிரி
ஏன்னா அதை கேட்டுக்கிட்டோம்னா இப்ப நெல்லுக்கு வந்து இப்ப வந்து ஏஎஸ்சி 16ன்னா 10, 20, 30, 40 நாள்ல ஒரு 21 கிலோ யூரியா தான் போடணும். நான் 10ஆம் நாள் 21 கிலோ போடல, 20ஆம் நாள் 21 கிலோட 30ஆம் நாள் போடலன்னு இந்த 21, 3, 21, 60 கிலோவை ஒரு மூடையா யூரியா போடுறதுன்னு போடத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஐடியா வரமாட்டேங்குது. அவங்க நினைக்கல நம்ம மூணு வேளை சாப்பாடை ஒரே வேளையில சாப்பிட முடியாது. காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, ராத்திரி மொத்தமா சாப்பிட முடியாது. அதனால அந்த அளவு வந்து இந்த மாதிரி ஆத்மால மீட்டிங் போனாலோ அல்லது விவசாய அலுவலகத்துல போய் கேட்டாலோ கேவிகளை சொன்னாலும் அட்டவணை போட்டு கொடுப்பாங்க. சரியா? இது வந்து ஒரு இது டெக்னாலஜி இருக்கு. டெக்னாலஜியை வந்து எடுத்துக்கொண்ட பிறகு ஆள் இல்ல அப்படிதான் சொல்லுவேன். புஸ்தகங்கள்ல இருக்கு. இப்ப தினதி பேப்பர்ல வியாழக்கிழமை வருது. அந்த பக்கத்தை மட்டும் நம்ம வீட்டு பதில இருக்கு, அதை மட்டும் கிழிச்சு போடுற விவசாயம் வேண்டாம் சார் பாரு. தினகரன் விவசாயின்னு ஒரு பத்திரிக்கை, அது வாங்க மாட்டாங்க. சரியா? அதாவது கொஞ்சம் டெக்னாலஜியை நம்ம வந்து தெரிந்து கொள்ள ட்ரை பண்ணாலே விவசாயம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மிக நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் முருகேசன், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து பேச வந்திருக்கிறாரு. தினகர் பாபு பிளீஸ். அந்தந்த பகுதியில் ரேஷன் கடைகள் எல்லாம் அந்தந்த பகுதியிலுடைய விவசாயிகள் உற்பத்தி செய்யறது. அந்த மாதிரி பண்ணா விவசாயிகளுக்கு நிறைவு பெறும். அந்தந்த பகுதிகளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் உற்பத்தி பண்ணி அந்த இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம சாப்பிட்றது நம்ம சுத்தி வட்டத்துல இருக்கிற விவசாயிகள் உற்பத்தி பண்ணது வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது மற்ற ஊருக்கு சப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணா சார் சொன்ன கருத்தும் நிறைவாகும். நன்றி, வணக்கம். நன்றி திரு தினகர் பாபு. அடுத்ததாக திரு மூர்த்தி பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு திருநெல்வேலியில இருந்து. மூர்த்தி பிளீஸ். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நான் ஒரு பாயிண்ட் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். அதாவது விவசாயிகள் மத்தியில் ஒற்றுமை வந்துருச்சு அப்படின்னாக்கா எல்லா ப்ராசஸுமே ஒன் பை ஒன்னாக டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போது கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜசன்ட் ஃபீல்ட்ஸ், அதாவது பக்கத்து வயல்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் இருக்கும். ஸோ அவங்க ஒரு ஆள் உரம் போட்டு தண்ணி கட்டி வச்சுருப்பாங்க, அடுத்தவங்க அதை வடி வச்சு வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால இவங்களுக்கும் பாதிப்பாகும், அவங்களுக்கும் பாதிப்பாகும். இவங்க அவங்களுக்கு எகென்ஸ்டாக எதாவது பண்ணுவாங்க, அவங்க இவங்களுக்கு எகென்ஸ்டாக எதாவது பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்னால நிறையவே ஓவராலாக அஃபெக்ட் ஆகுறாங்க. இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 போகம் நெல் விளையிறதோட ஈல்டு வந்து ஒரு டைம் உளுந்து இந்த மாதிரி அதாவது இந்த அது வேல்யூபிள் கிராப் போடும்போது அதில் வந்து நிறைய லாபம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நல்லா உளுந்தெல்லாம் போட்டு பூவும் பிஞ்சுமா இருக்கிற டைமில் ஆடு மாடுகளை கொண்டு இறக்கி விட்டுறது. ஸோ இந்த மாதிரி அதாவது விவசாயிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இந்த டைமில் இது பண்ணக்கூடாது. அந்த ஆர்கனைஸ்டு ஃபார்மிங் வந்து இல்லை. அந்த லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வர்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அது இருந்தது விவசாயிகள்கிட்ட, அது கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாமல் கன்டினியூ ஆகிட்டு இருந்தது அப்படின்னா வேற ஆப்ஷனே இல்லாமல் ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா கார்பரேட்டுக்கு அடிமைகளாக தான் இருக்கிற மாதிரி ஃபார்மர்ஸ் ஒரு டெண்டன்சி கிரியேட் ஆயிரும். ஸோ இது மக்கள் மத்தியில் அவேர்னஸ் வரணும், படித்தவங்க ஃபார்மிங்க்கு உள்ளே வரணும். ஸோ எல்லாரும் சேர்ந்து கோஆபரேட்டிவாக கொஞ்சம் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெவலப் ஆகிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. தேங்க்யூ சார். நன்றி நன்றி திருமூர்த்தி, உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு பொன்ராஜ் அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க. பொன்ராஜ் சார், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கம். விவசாயம் பண்றதே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு வழி இல்லாம பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் விவசாயம்லாம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதை சொன்னீங்க, டைரக்டா யாரும் பண்றது கிடையாது, எல்லாம் யார்கிட்டயோ கொடுத்துட்டு வந்திருக்கோம். அது மாதிரி ஆனால் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில சமயங்களில் விளையாம போகுது. இதுக்கெல்லாம் சரியான இன்சூரன்ஸ் அந்த இதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன எதிர்பார்த்து விளைவிச்சு எடுக்கீங்களோ அந்த விலை கிடைச்சா தான் விவசாயி கொஞ்சமாக முன்னேற முடியும். நிறைய விட்டா எல்லாரும் சிதம்பரம் சார் சொன்னார், அவர் கந்தசாமி சார் சொன்னார், நிறைய பேர் பேசுனாங்க. அவரும் மிஸ்டர் மயவானன் சொல்கிறாரு. அவர் ஆர்கானிக் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டு இந்த உதாரணமாக நம்மளோட அந்த எண்ணெய் வித்துக்கள் இருக்கு இல்லையா, ஆயில் சீட்ஸு, பல்சஸ் எல்லாம், பயிறு, எண்ணெய் வித்துக்கள்லாம் நம்ம தேவையே இன்னும் இருக்குது. அது முதல்ல அதுக்கு பண்ணலாம். எக்ஸ்போர்ட்டை விட இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதான் என்னோட ஒப்பீனியன். இப்போ எல்லாருமே நெல் ஈஸியாக அடைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா
இங்கே ஒரு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு வில்லேஜ் நான் போயிட்டு வர்றேன், திருவள்ளூர். எங்கே எல்லாருமே நெல் தான் போடுறாங்க. ஒரு காலத்தில் அவ்வளோ நெல் இப்போ பயிர் பண்ணாதான் இல்லை அவங்க. இப்போ எல்லாம் ஈஸி, எங்கேயாவது போரை போட்டு அதை போட்டு இதை போட்டு தண்ணி அடித்து கராப்பு 1800 விற்கும், 2000 விற்கும் ஒரு மூட்டை. திடீர்னு 1400 1000 கையை சுட்டுக்கிறாங்க. இதுக்கு ஒரு சொன்ன மாதிரி இந்த சைனாவில் அவர் சொன்னார்ல, சைனாவிலலாம் இந்த மாதிரி இத்தனை தான் பயிர் பண்ணணுன்ட்டு. இங்கே அந்த கண்ட்ரோல்லாம் கிடையாது. ஒரு இடத்து ரொம்ப ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் போகுது, ஒரு பக்கம். ஆனால் கவர்மெண்டாலும் ஒன்றும் கண்ட்ரோலும் பண்ண முடியல. இவ்வளோ தான் பண்ணுங்க அப்படின்ட்டு, வேற ஆல்டர்னேட்டிவ் கிராப்ஸு வேற பயிர்கள் பண்ணுங்கன்ட்டு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விவசாயம் அப்படியே போயிட்டு இருக்கு சார். அது எனக்கு ஒன்றும் கரெக்டான ஒரு இதுக்குள்ள ஒரு இது சொல்ல முடியல. பட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். விவசாயம் பண்ணால் அவங்க திருப்தி பட்டுக்கலாம், அவ்வளோதான். நான் விவசாயம் பண்ணுறேன், ஐ எம் நாட் அட் த பிகஸ்ட் ஆஃப் அதர்ஸ், நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் மொழிய. மற்றபடி விவசாயத்தில் வச்சு நீங்கள் பணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அது முன்னாடி இருந்தால் நம்ம நாட்டில் அப்படி தான் இருக்குது. நாட் எ நியூ ஒன். ஓகே, தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ பாஸ். ஸோ இறுதியாக திரு மதிவாணன் அவர்களை கூடுதல் தகவல்கள் தெரிவிக்குமாறும், பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்தவர்கள், நமது பங்கேற்பாளர்கள் தெரிவித்த கருத்துகளுக்கு தொடர்புடைய தனது பார்வையில் என்ன தெரிவிக்க வேண்டும் என்பதை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இன்னைக்குதான் ஆக்சுவலா எல்லாருமே இந்த அருமையா எல்லாருமே சொல்றாங்க சார். இப்ப நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்குமே ஆனா மனசுல இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொருத்தரா சார்ல ஆரம்பிச்சு கடைசியில இவங்க வரலையுமே they know the problem, they know the solution. சார் இவங்க கடைசியா சொன்னவங்களுக்கு தான் சரி, என்ன விவசாயம் ஒன்றும் லாபம் இல்லை, அது எதை நோக்கி போகுதோ தெரியல அப்படின்றாங்களா வழியா, மற்றபடி எவ்ரிபடி இஸ் அவேர் அபவுட் த சுச்சுவேஷன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். விவசாயம் திரும்பி தலையெடுக்கும் சார், நல்ல முறையில் வரும். அதில் ஒன்றும் டவுட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் வில் டேக் டைம். எப்படியா இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கீழே அப்படியே போவோம், ஒரு ஸ்டேஜில் எவ்வளோ திரும்பி வந்து தானே ஆகணும். துண்டு வாழ்வாரே வாழ்வார், அதெல்லாம் வந்து திருவள்ளுவர் தெய்வ புலவர் சொன்னது ஒன்றும் தப்பெல்லாம் போயிடாது. அந்த காலத்துக்காக வி ஆர் வெயிட்டிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு உங்களுடைய இந்த வார்த்தை மூலமா நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த எக்ஸ்போசர் கிடைச்சது. நன்றி, எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் சார். நான் நன்றி திரு மதிவாணன், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய தகவல்கள் மிக சிறப்பான தகவல்களாக அமைந்திருந்தது. இதுவரை விவசாயிகளின் உண்மையான தேவைகள் என்ன என்பது தொடர்பான தகவல்கள் திரு மதிவாணன், இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களால் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பல்வேறு தகவல்கள், அதாவது திரு மதிவாணன் தெரிவித்தது போல ரேஷன் கடைகளில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக முறை திட்டத்தின் கீழ் நெல் சப்ளை செய்வது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் போன்ற நிறுவனங்களுக்கு கொடுத்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருந்தது. இது ஒரு நல்ல விழிப்புணர்வு கருத்தாக நான் பார்க்கிறேன். இது இவ்வாறு செய்வதன் மூலம் அரசுக்கும் லாபங்கள் பல கோடியில் மிச்சமாகும் என்பது ஒரு கருத்து. மேலும் விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல விலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது இன்னொரு கருத்து. சோ அதே போலவே மானியங்களை தவிர்க்கலாம் என்று சொல்லுகிறார். மானியங்கள் முழுமையாக தவிர்க்க முடியாது. பல இனங்களில் மானியம் தேவைப்படுகிறது. அனைத்து விவசாயிகளும் அனைத்து வகையிலும் முன்னேற வேண்டும் என்றால் சில இடங்களில் மானியங்கள் தேவைப்படுகிறது. அது எந்த இடங்களில் தேவைப்படுகிறது என்பதை சரியாக துல்லியமாக கண்டுணர்ந்து அந்த மானியங்களை மட்டும் வழங்கிட அரசுக்கு பரிந்துரைப்பது என்று தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் அதே போல வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய் வித்து பயிர்கள் மற்றும் பயறு வகை பயிர்களை இறக்குமதியை குறைத்து அந்த பயிர்களை நமது நாட்டிலேயே உற்பத்தி செய்ய அதிக ஊக்கமும் தூண்டுகோலாகவும் அமைய வேண்டும் என்ற தனது கருத்தை தெரிவித்தார். அதற்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திரு கந்தசாமி அவர்கள் பேசும்போது இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ், அதாவது கண்மூடித்தனமான பூச்சி நோய் மருந்துகள் மற்றும் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை திட்டமிட்டு
கட்டுப்படுத்த வேண்டும் என்றும், மேலும் இவற்றை பயன்படுத்திட வேளாண் பட்டதாரிகள் கண்டிப்பாக அதுல பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தனது கருத்தை தெரிவித்தார். அந்த கருத்தையும் பரிந்துரை செய்வது என்று தீர்மானிக்கப்படுகிறது. திரு ராசு அவர்கள் பேசும்போது கண்டிப்பாக மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார். குறிப்பிட்ட சில பயிர்களுக்கு கண்டிப்பாக, ஏனெனில் அதன் முக்கியத்துவம் கருதி மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது குறைந்தபட்ச விலை வேண்டும் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதே போல எம்ஆர்பி, அதாவது மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் ஒன்றையும் நிர்ணயம் செய்யலாம். எந்த ஒரு விளைபொருளாக இருந்தாலும் சந்தைப்படுத்தும் போது அதற்கு ஒரு உயர்ந்தபட்ச விலையும் நிர்ணயம் செய்து அந்த மார்ஜின் அதிகபட்ச மார்ஜின், அதிகபட்ச இடைத்தரகர் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்படுகிறது. டாக்டர் முருகேசன் அவர்கள் தெரிவித்தது போல, அதாவது விரிவாக்க பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும், விரிவாக்க பணியாளர்களை கலந்து விவசாய ஆலோசனை பெற்று விவசாயிகள் தனது செயல்பாடுகளை தொடர வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது. இவ்வாறு பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ.